வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு எப்பொழுதுமே சோர்வாய் இருக்கிறதா? மாடிப்படி ஏறினால் மூச்சு வாங்குகிறதா? தலை சுற்றுதல், முகம் வெளுத்து போகுதல், கை கால்கள்ல பலவீனமா இருக்குதல், அப்படின்னா உங்க உடம்புல ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கலாம். பலரும் உடனே என்ன பண்றாங்கன்னா, உடல்ல ரத்தம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே விலை உயர்ந்த மாத்திரைகள், டானிக்கைகள் இதைத்தான் வாங்கி சாப்பிடுறாங்க. ஸோ அது எல்லாருடைய உடம்புக்கும் ஒத்துக்கொள்ளாது. ஆனா நம்ம வீட்ல மிகவும் மலிவான 2 உணவுகள் இருக்குது. அதுதான் பொட்டுக்கடலை, இன்னொன்னு பேரிச்சப்பழம். இந்த 2 உணவுகளையும் நீங்க சரியான முறையில சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து, புரதம் மற்றும் சக்தி நல்லாவே கிடைக்கும். இன்னைக்கு வீடியோல ரத்தம் குறைதற்கான காரணம் என்ன, பொட்டுக்கடலையோட நன்மை என்ன, பேரிச்சம்பழத்தோட நன்மை என்ன, 2யும் சேர்த்து சாப்பிடுற முறை என்ன, யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யாரெல்லாம் இதை கவனமா எடுக்கணும், எப்போ நீங்க மருத்துவரை சந்திக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ரத்தம் ஏன் குறைகிறது? நமது ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் தான் உடலுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே ஆக்சிஜனை கொண்டு செல்லுது. இது குறைஞ்சிச்சுன்னா சோர்வு, தலை சுற்றுதல், மூச்சு திணறல், இதய துடிப்பு அதிகரித்தல், கவனம் குறைதல், முடி உதிர்தல், நகங்கள் உடைதல் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட ஸ்டார்ட் ஆகும். ரத்தம் குறைவதற்கான காரணங்களை பார்த்துடலாம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உடல்ல இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறதுனால ரத்தம் குறைவா இருக்கும். அடுத்து விட்டமின் B12 குறைபாடுனாலையும் ரத்தம் குறைவாக இருக்கும். அடுத்து போலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து குறைபாடுனாலையும் இருக்கும். சிலருக்கெல்லாம் பெண்களுக்கு அதிகமான மாதவிடாய், மாதந்தோறும் அதிகமான மாதவிடாய் போகும்போது அவங்க உடல்ல ரத்தம் குறைவாறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிடும். அடுத்து கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதன் காரணமாக ரத்தம் குறையறதுக்கு காரணம் ஏற்படும். ஏன்னா நார்மலா எல்லா டைம்லயுமே அவங்க உடம்புல ஹீமோகுளோபின் கரெக்டாவே இருக்கும், ரத்தம் நல்லா இருக்கும். ஆனா திடீர்னு அந்த மாசமா இருக்கும்போது 5 மாசம் 4 மாசம் திடீர்னு ரத்தம் குறைஞ்சிரும். ஸோ அந்த டைம்ல கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து குடல் பிரச்சனை இருக்கும்போது ரத்தம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து புழு தொற்று, அப்புறம் போதுமான சத்துள்ள உணவு சாப்பிடாம இருக்கும்போது அதனாலையும் ரத்தம் குறைவதற்கு ஒரு காரணமா இருக்கு. ஸோ நம்ம இப்ப பார்த்த இந்த காரணத்துல ஏதாவது ஒரு காரணம் உங்க உடல்ல இருந்து இருக்கும். இதனாலதான் ரத்தம் உங்களுக்கு குறைவாக இருக்கும். நம்ம வீட்லயும் சரி வெளியிலயும் சரி எவ்வளவோ உணவுகள் இருக்குது. ஆனா நம்ம இந்த ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம பொட்டுக்கலையை எடுக்க சொல்றோம். ஏன் பொட்டுக்கலையை எடுக்க சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதான் பார்க்க போறோம். 100 கிராம் பொட்டுக்கடலையில புரதம் இருக்குது, இரும்புச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இது எல்லாமே அதிக அளவுல இதுல பொட்டுக்கடலையில இருக்குது. ஸோ இதனாலதான் நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் அதிகமாகுது. புரதம் அதிகமா இருக்கும்போது ஹீமோகுளோபின் அந்த உருவாக்குறதுக்கு புரதம் ரொம்பவே தேவை. ஸோ ஹீமோகுளோபினை உருவாக்குறதுக்கு புரதம் தேவையா, அந்த புரதம் எதுல இருக்கு? பொட்டுக்கடலையில இருக்குது. அடுத்து இரும்பு சத்துங்க. இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து சிவப்பு ரத்த அணுக்கள் இருக்குல்ல, அதை உருவாக்குறதுக்கு பயன்படுது. அடுத்து சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படுது. உடல் சோர்வா இருக்கலாம், ஸோ அந்த உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு நீண்ட நேரம் ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படுது. அடுத்து 4வது நன்மைன்னு பார்த்தோம்னா மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படுது. ஏன்னா பொட்டுக்கடலை நார்ச்சத்து அதிகமா இருக்குது. இந்த நார்ச்சத்து குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. அடுத்து 5வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவும் ஒரு சிறந்த உணவா பொட்டுக்கடலை இருக்குது. ஏன்னா நம்ம ரத்த சர்க்கரை திடீரென உயர்த்தாம அதை மெயின்டைன் பண்றதுக்கு பொட்டுக்கடலை ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஸோ அதனாலதான் நம்ம பொட்டுக்கடலையை எடுக்க சொல்றோம். இப்ப தாராளமாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தாலும் அவங்க தாராளமாக பொட்டுக்கடலையை எடுத்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு சிறந்த உணவா பொட்டுக்கடலை இருக்குது. அடுத்து 2வது ஏன் பேரிச்சம்பழத்தை எடுக்க சொல்றோம்? பேரிச்சம்பழத்தோட நன்மையை பார்த்துலாம். பேரிச்சம்பழம்ங்கிறது உலகிலே மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த உணவுகள்ல ஒன்றா அது இருக்குது. இதுலயும் இரும்புச்சத்து, காப்பர், பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் B6, ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குதுங்க. இதுவும் ஹீமோகுளோபின் உருவாக்குறதுக்கு இது உதவியா இருக்குது. இரும்புச்சத்து கிடைக்கிறதுனால ஹீமோகுளோபின் உருவாக்குறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து இது உடனடியா ஒரு சக்தி, எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. ஏன்னா பேரிச்சம்பழத்துல இயற்கையாகவே சர்க்கரை இருக்கிறது
எடுத்துக்கிறதுனால இது உடனடியா ஒரு ஆற்றல் எனர்ஜியை நம்ம உடலுக்கு கொடுக்குது. அடுத்து 3வது நன்மை என்ன, கர்ப்பிணி பெண்களுக்கு. கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே பேரிச்சம்பழம் கொடுக்குது. 4வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. பேரிச்சம்பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 5வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. ஏன்னா பேரிச்சம்பழத்துல பொட்டாசியம் அப்படிங்கிற சத்து இருக்குது. அந்த பொட்டாசியம் இதயத்திற்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஊட்டச்சத்தா இருக்குது. ஸோ இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கும் பேரிச்சம்பழம் பயன்படுது. ஸோ தனித்தனியாவே பொட்டுக்கல்லை, பேரிச்சம்பழம் ரெண்டுமே சூப்பரான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது. விலையும் ரொம்பவே கம்மி. ஆனா ரெண்டையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் சேர ஆரம்பிக்கும். இதனால என்ன சொல்றது, அதிக அளவுல புரதம், இரும்பு சத்து, நார்ச்சத்து, ஒரு எனர்ஜி, இது எல்லாமே ஒரே நேரத்துல கிடைக்கும். இதனால உடல் சோர்வு சூப்பரா குறையும். நீங்க ரொம்ப ஆக்டிவா இயங்க ஆரம்பிப்பீங்க. முக்கியமா பெண்கள்ங்க, நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்ப்ப காலத்துல அவங்க ரொம்பவே டயர்ட் ஆயிருவாங்க. ரொம்ப சோர்ந்து போயிருவாங்க. அவங்கலாம் இந்த 2 உணவ கண்டிப்பா எடுத்துக்கிறணும். அதே மாதிரி கல்யாணம் ஆன பெண்கள் குழந்தைக்காக பிளான் பண்ணுவாங்க. நெறைய பேர் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. குழந்தைக்காக பிளான் பண்றவங்களும் இத நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட்ட நீங்க பெறலாம். ஸோ இந்த 2 உணவுமே சூப்பரான ஒரு ரிசல்ட்ட கொடுக்கக்கூடியது. இத எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காலையில நீங்க ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்லைய எடுத்துக்கிறங்க. அது கூட 2 பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிறங்க. 2யும் எடுத்து நல்லாவே மென்று நீங்க சாப்பிடுங்க. இது சாப்பிட்ட பிறகு நீங்க ஒரு ஆரஞ்சு பழமோ இல்ல ஒரு எலுமிச்சை ஜூஸோ நீங்க எடுத்துக்கலாம். எதுக்காக இதை நம்ம சொல்றோம்னா, இதுல என்ன இருக்குதுன்னா, விட்டமின் சி இருக்குதுங்க. ஆரஞ்சு பழம், எலுமிச்சை, நெல்லிக்காய், இதுல எல்லாத்துலயுமே விட்டமின் சி இருக்குது. இந்த விட்டமின் சி என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிட்றோம்ல பொட்டுக்கல்ல, பேரிச்சம்பழம், அதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்தை முழுமையா உறிஞ்சி நம்ம உடலுக்கு கொடுக்கறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா நம்ம உடல்னால இந்த இரும்பு சத்தை முழுமையா உறிஞ்சு கொள்ள முடியாது. அதனாலதான் விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுக்க சொல்றோம். நம்ம அதை எடுத்ததுக்கு பிறகு எடுத்துக்கிட்டோம்னா முழுமையா அந்த இரும்புச்சத்தை உறிஞ்சி நம்ம உடலுக்கு அது கொடுக்கும். ஸோ வேகமாவே நம்ம ஒரு நல்ல ரிசல்ட்டை காணலாம். அதுக்காக தான் நம்ம விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுக்க சொல்றோம். அதே மாதிரி மாலை நேரத்துல, இப்ப காலையில நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்களா, திருப்பி சாயந்தரம் மீண்டும் ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்ல, அது கூட 2 பேரிச்சம்பழம். ஸோ காலையில ஒரு டைம், மாலையில ஒரு டைம், இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறணும். இதை நீங்க எத்தனை நாட்கள் சாப்பிடணும்னா, தொடர்ச்சியா நீங்க 6லிருந்து 8 வாரங்கள் தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டே வரணும். இது கூடவே சத்தான உணவுகளையும் சாப்பிடும்போது நல்ல ஒரு மாற்றம் உங்க உடல்ல தெரிய ஆரம்பிக்கும். நீங்க அதுக்கப்புறம் போய் உங்களுடைய மருத்துவர்கிட்ட போய் நீங்க ஹீமோகுளோபின் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கே ஒரு அதிர்ச்சியான மாற்றம் இருக்கும். அந்த அளவுக்கு உங்க உடல்ல ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்க உடல் உங்களுக்கு காமிக்கும். யாரெல்லாம் இது கண்டிப்பாக அவசியமாக சாப்பிடலாம்னா, பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். எல்லா பெண்களுமே. அடுத்து மாணவர்கள், வயதானவர்கள், உடல் பலவீனம் இருக்கிறவங்க, சைவ உணவு மட்டும் சாப்பிட்றவங்க, வேலை அதிகமா செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே இந்த காம்பினேஷனை பொட்டுக்கல்லை, பேரிச்சம்பழம் இந்த அளவில் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிகமாக எதையும் சாப்பிட்றாதீங்க. ஒரே நாளில் எனக்கு ஹீமோகுளோபின் ஏறணும்னு சொல்லி ஒரு கைப்பிடிக்கு பதிலாக 2 கைப்பிடி சாப்பிட்றது, 2 பேரிச்சம்பழத்துக்கு அப்போ 4 பேரிச்சம்பழம் சாப்பிட்றது, அப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்பெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடையாது. தினமும் சாப்பிடுங்க, ஆனால் அளவோடு எடுத்துக்கிறங்க. இந்த காம்பினேஷனை எடுக்கும்போது யாரு ரொம்பவே கவனமா இருக்கணும்னா, சிறுநீரக நோயாளிகள் ரொம்பவே கவனமா இருக்கணும். அவங்க எடுக்கிறதா இருந்தா அவங்கள்ட்ட நீங்க உங்க மருத்துவர்கிட்ட போய் உங்க உடலை காமிச்சிட்டு எடுக்கலாமா என்னன்னு ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு இந்த உணவோடு சேர்த்து சில உணவுகளையும் சாப்பிடுங்க. அது என்னன்னா, நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, அதாவது கொடி பசலைன்னு சொல்லுவோம்ல, அதனுடைய காய்கள் கூட சிவப்பு கலர்ல இருக்கும்ல, லிப்ஸ்டிக்லாம் போடுவோம்ல சின்ன வயசுல, அந்த பசலைக்கீரைங்க. அது எந்த பசலையா இருந்தாலும் ஓகே, அந்த அந்த கொடி பசலை நல்லாவே ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தும். அடுத்து கருப்பு உளுந்து, எள்ளு, உலர் திராட்சை, மாதுளம்பழம், நெல்லிக்காய், பீட்ரூட்டு, பருப்பு வகைகள், இது எல்லாமே நல்ல ஒரு ரத்தத்தை அதிகப்படுத்துறது. அத்திப்பழம் ட்ரைடா இருக்கும்ல, அத்திப்பழம், அதை நீங்க ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை
முன்னேற்றத்தை காணலாம். ஸோ இது எல்லாமே ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள். இது எல்லாத்தையுமே உங்க உணவுல வந்து நீங்க சேர்த்துக்கிடலாம். ஸோ அந்த 2யும் நீங்க மஸ்ட் கம்பல்சரி நீங்க தினமும் எடுத்துக்கிறங்க. நம்ம இப்ப பார்த்த உணவுகள அவ்வப்போது உங்க உணவுல வந்து சேர்த்துக்கிறங்க. அடுத்து பாசிப்பயிறு. பாசிப்பயிறுலயுமே அதிக அளவுல வந்து இரும்பு சத்து இருக்குது. ஸோ அதையும் நீங்க எடுத்துக்கிடலாம். நீங்க இந்த மாதிரியான உணவுகளை எடுக்கும்போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்னன்னா, நீங்க இந்த உணவுகள் எல்லாத்தையுமே சாப்பிட்ட உடனே டீ, காஃபி குடிக்கிறத கண்டிப்பா தவிர்க்கணும். நீங்க டீ, காஃபி குடிச்சீங்கன்னா, இரும்பு சத்து உறிஞ்சுதல் உங்க உடலுக்கு குறைய ஆரம்பிச்சுரும். நீங்க சாப்பிடுறதே வேஸ்ட் அந்த மாதிரி ஆயிரும். அதனால இத நீங்க சாப்பிட்டு 1/2 மணி நேரமோ, இல்ல 1 மணி நேரமோ சென்றதுக்கு அப்புறம் தான் நீங்க டீ, காஃபியே குடிக்கணும். அதே மாதிரி வெறும் பேரிச்சம்பழம் மட்டும் சாப்பிட்டா போதாதுங்க. அது கூடவே நீங்க இதுவும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து சாப்பிடணும். எப்ப போய் மருத்துவர பார்க்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம். அதாவது நீங்க இத எடுத்துமே உங்களுக்கு வந்து கடுமையான சோர்வு, மூச்சு திணறல், மார்புகள்ல வலி, மயக்கம் இந்த மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா மருத்துவர போய் அணுகுறது ரொம்பவே நல்லது. அவங்க பல டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அவங்க சில மாத்திரைகள், மருந்தெல்லாம் குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய உணவுல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அதுவே நல்ல ஒரு ஹீமோகுளோபின வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுத்துரும். ஏன்னா, எனக்கெல்லாம் அப்படிதான் நல்லா வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுத்துச்சு. ஸோ இதையே நீங்க ட்ரை பண்ணுங்க. முடியாத பட்சத்துக்கு நீங்க வெளியில போய் மருந்து, மாத்திரை எடுத்துக்கலாம். நண்பர்களே, இது கூடவே நீங்க ஒரு நாளைக்கு தேவையான தூக்கம் 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிக்கணும். அடுத்து வந்து தண்ணீங்க. ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி உடலுக்கு உடற்பயிற்சி. ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் இல்லன்னா 30 நிமிஷம் உடற்பயிற்சி. இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்க உடல் நோய் நொடி இன்றி 100 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி முன்னேறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.